கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய மிகுந்த பெரிதான கிருபை இம்மட்டுமாய் நம்மை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய புதிய கிருபையினால் கர்த்தர் நம்மை நிறைத்து நிறைத்து மிக அழகாக நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்துல எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் உங்கள் மேல் பாராட்டி இருக்கிற கிருபை மகா பெரியது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிற போதெல்லாம் அவர் நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்தது முதல், அது ஆரம்ப ஜெபமா இருக்கட்டும், பாடல் வேளையா இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், ஜெப பகுதியா இருக்கட்டும், ஒரு காணிக்கை பாடலா இருக்கட்டும், எந்த நேரமா தேவ செய்தியாக இருக்கட்டும், என் நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம் வாழ்க்கையிலே கிருபையை அதிகமாய் தருகிறார். அதுதானே வேணும் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே காயம் ஆற்றுகிற கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தையோடு கூட வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை கொடுத்தார். காயம் ஆற்றுகிற கர்த்தர். இந்த காயம் என்று சொல்லும்போது நிறைய நம்ம சொல்லலாம். ஒரு சிராய்ப்பு பட்டுருச்சு, உரசிருச்சுது, ஒரு ஏதோ ஒன்று குத்திருச்சுது, கிழிச்சிருச்சு, ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சுது, இப்படி பல காரியங்களினால் காயங்களை நம்ம சொல்லுவோம். எல்லாமே காயங்கள் என்போம். காயம், புண், சிராய்ப்பு, இப்படி நிறைய இருக்குது இல்லையா? வேதாகமத்திலே காயங்கள் குறித்து மிக நிறைய அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இன்ஜரி, wound என்ற 2 வார்த்தைகள் இருக்கிறது. இன்ஜரி என்று சொல்லும்போது அது கொஞ்சம் ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில், இன்னொன்று அது ஒரு ஆக்சிடென்டல் இன்ஜரி என்று சொல்லலாம். ஆனால் wound என்று சொல்லும்போது அது கொஞ்சம் ஆழமாக, தோலை விட்டு கொஞ்சம் கீழே, சதைக்குள்ள, தசைக்குள்ளாக கொஞ்சம் ஆழமாக அப்படி காயப்பட்டு அது மிகவும் ஒரு நிலைமையில இருக்கிறது. அது wound, அது wound என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த காயம் என்கிறதை குறித்து தான் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எழும்பி பிரகாசி என்று சொல்லிதான் நம்ம இந்த கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் நோட்டீஸ் கரெக்டா பாத்தீங்க? எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். அவர் நம்முடைய காயத்தை ஆற்றுவாரா, அடிக்காயத்தை ஆற்றுகிற விஷயத்தை குறித்து ரொம்ப அழகா இதுல சொல்லி இருக்குது. காயத்தை ஆற்றுவார், அதோடு கூட அவர் ஆற்றுகிற நாளிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன மாதிரி ஆகுமா? சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையான ஏழத்தனையான வெளிச்சம். ஹல்லேலூயா. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பாதையில கடந்து போகும்போது ரொம்ப கஷ்டங்கள், பாரங்கள், சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன வெயிட்டும் வைக்கும்போது அது ஒரு பெரிய வெயிட்டா மாறிடும் இல்லையா? வாழ்க்கையில் அப்படிதான் நமக்கு இருக்கிறது. அதனால ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் ஒரு காயம் ஆற்றப்பட்ட அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப காயங்கள் ஆற வேண்டும். காயங்கள் ஆற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ காயத்தோட ஓட முடியாது. சில நேரத்துல நமக்கே நன்றாக தெரியும், சில நேரத்துல நமக்கு நல்லா தெரியும், ஒரு காயம் பட்டுருச்சு, நமக்கு தான் படும்ல, சில நேரத்துல கத்தி வெட்டிரும்,
இல்லை ஏதோ ஒன்று தட்டிரும், காலில் பட்டுரும் அப்படின்னு போய் படுத்துருவோமா? ரொம்ப விழுற ஸ்டேஜில் தான் படுப்பாங்கல்ல சகோதரிகள்லாம். அப்படிதான். உண்மைதானே? உண்மைதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நாம ஏன்னா ரொம்ப பொறுப்புள்ளவர்கள். we are responsible persons. சும்மா இல்ல, நம்ம இப்படி இருந்துட்டோம் படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடே என்ன ஆயிரும்? அப்படி ஷட் டவுன் ஆயிரும். வீடே ஷட் டவுன் ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பிறகு. அதனால நாம் எப்போ எந்திரம் போல் உழைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி உழைச்சிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு காயம், ஒரு வேதனை, ஒரு சின்ன ஒரு ஊண்டு, ஒரு காயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது? சுறுசுறுப்பா ரொம்ப எளிதா ஃப்ரீயா அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனால் செஞ்சுட்டே தான் இருப்போம். இருந்தாலும் விடுதலையா செய்ய முடியாது. அந்த கையில முட்டில் ஒன்று வந்துருச்சுன்னா கை கொஞ்சம் மடக்கிறது நிமித்துறது எல்லாம் கஷ்டமா இருக்கும். அதோடு தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா துரிதமாக செய்ய முடியாது, ஃப்ரீயா செய்ய முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த பயணத்திலும் நமக்கு இந்த சரீரத்துல மட்டுமல்ல, நம்முடைய ஆவியில் நம்ம நிறைய காயங்கள் வருகிறது. நமக்குள்ளாக பல காயங்கள் வருகிறது. ஆனா அந்த காயத்தை சுமந்து கொண்டே ஓடிக்கிட்டு இருப்போம். என்ன பண்றது? இப்படி பேசிட்டாங்க, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனாலும் நான் என்ன செய்யணும்? இதுல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் என்று சொல்லி அப்படியே நம்ம ஓடிக்கொண்டே தான் நம்ம இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகளே, நீ இதே நிலைமையில ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. உன் காயம் ஆற்றப்பட வேண்டும், ஆற்றப்பட வேண்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு போவோம். போகும்போது தான் ஞாபகம் வரும், என்ன இப்படி பேசினாங்களே, அந்த சகோதரி அங்க வருவாங்களே, இல்ல அந்த அண்ணி வருவாங்களே, இல்ல அந்த மாமி வருவாங்களே, அவங்கள நான் எப்படி பார்ப்பேன்? அப்போ கொஞ்சம் வர்றதை பார்த்து அப்படி நின்றுட்டு வந்துடணும். அப்படி வருது அவங்க மனசுல. அப்ப அந்த வார்த்தை அவங்க என்னைக்கோ உங்களை சொன்ன ஒரு வார்த்தை, என்னைக்கோ வந்த ஒரு சூழ்நிலையினால ஏற்பட்ட ஒரு விஷயம் ஒரு காயமாக இந்த உள்ளத்துல இருக்குது. அதை கொண்டுட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த காயத்தை விட்டுறணும், உனக்கு அந்த காயம் ஆற்றப்படணும், நான் அதை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அடி காயத்தை ஆற்றுவாராம். அடி காயம்னா உள்காயம் என்றும் நம்ம சொல்லலாம். இன்னொன்னு என்ன காயம்? யாராவது அடிச்ச காயம். கையினால அடிச்ச காயம் கூட சீக்கிரம் ஆறிடும். ஆனா சொல்லுனால வந்த காயங்கள் ஆறுவது மிக கடினம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த அடி காயத்தையும் நான் உனக்கு ஆற்றுவேன். அந்த காயம் ஆற்றப்படும் போது நீ பிரகாசத்தின் மேல் பிரகாசம், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் எனக்காக வீச போகிறாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காயம், ஏன் இந்த காயம் வந்துச்சுன்னு ஒரு 5 விஷயங்களை நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். ஏன் இந்த காயம் வந்தது? ஏன் நமக்கு காயங்கள்? காயங்கள் பல விதங்கள்ல ஏற்படுகிறது. அதுல சொல்லலாம் காரணம் இல்லாத காயம். சில நேரம் அப்படித்தானே சொல்லுவோம், சும்மா தேவையில்லாம துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா இந்த விஷயத்துக்காக, இந்த தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது எப்படி இருக்கும்? அது காரணமான காயமா நமக்கு தோடும். ஆனா மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காரணமுள்ள காயமோ காரணம் இல்லாத காயமோ, ரொம்ப ஆழமானதோ இல்ல லேசான காயமோ, எந்த விதமான காயமாக இருந்தாலும் கர்த்தர் அதை இன்றைக்கு உங்களுக்கு ஆற்ற போகிறார். ஏதாவது காயம்லாம் ஞாபகத்துல வருதா உங்களுக்கு? இந்த விஷயம், அந்த விஷயம், அந்த காரியம், இந்த காரியம் ஞாபகம் வருது இல்ல? அதை வச்சுட்டு அப்படியே இந்த செய்தியோடு கூட நீங்க வாங்க. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பரிசுத்த வேதாகமத்திலே கள்ளரால் வந்த காயங்கள் என்று ஒரு காயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 10:30. இந்த வசனத்துல நாம படிக்கிறோம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போன அந்த மனுஷனை கள்ளர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கள்ளர் கையில மாட்டிக்கிட்டான், கள்ளர் கையில் அகப்பட்டான், வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டார்கள், குற்றுயிராக விடப்பட்டான். இதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்களாம்? காயப்படுத்தினார்கள். இந்த கள்ளரால் வந்த காயங்கள்
இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில போயிருக்கிறான். ஒருவேளை தனியா தான் போயிருக்கிறான், யாரும் இல்லை போல இருக்குது. தனிமையாய் போய்கொண்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த கள்ளர்கள் இவனுக்கு எதிர்ப்படுகிறார்கள். ஆனா அந்த கள்ளர்கள் எதிர்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு அவங்க கள்ளர்களுக்கு கிடைச்சதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விஷயம் என்ன சொல்லி இருக்குது? அவன் பணத்தெல்லாம் எடுத்தான்னு சொல்லி இருக்குதா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டான். வஸ்திரங்களை அவனுக்கு அப்ப இந்த மனுஷனுக்கு எதுவுமே கையில இல்லையான்னு தெரியல. இந்த கள்ளர்களுக்கு எதுதான் கிடைச்சது? அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராய் விட்டு போனார்கள். அப்ப இந்த கள்ளர்களால் வந்த காயம், வழியிலே பாதுகாப்பு இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையிலே கள்ளர்களால் ஒரு காயம் ஏற்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் இப்போது ஒரு உலக யாத்திரை போய்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையாகிய யாத்திரையிலே உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரையெல்லாம் எதிர்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப இந்த திருடராகிய இந்த கள்ளர்கள் எதுக்குதான் வராங்க? ஏதாவது கொடுத்துட்டு போறாங்களா? இல்ல, இருக்கிற அந்த லீஸ்ட் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டார்கள் என்றால் அந்த கள்ளர்களுடைய நிலைமையும் ரொம்ப பரிதாபமா தான் இருந்திருக்குது. இவன்ட்ட ஒன்றும் இல்லை, இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விடலை. இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன்டா நீ ஒன்றும் கொண்டு வரலன்னு 2 அடி அடிச்சுட்டு விடலை. இந்த கள்ளர்களும் அவ்வளோ பரிதாபமாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றீராய் விட்டு போனார்கள். இன்றைக்கு வாழ்க்கையாகிய பயணத்திலே நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலே நீண்ட தூர யாத்திரைகள் உண்டு, குறுகிய தூர யாத்திரைகள் உண்டு. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் பயணம் செய்கிறோம், யாத்திரை செய்கிறோம். ஒரு இடத்துக்காக வெளியே போகிறோம் என்றால் உங்களுக்கு பாதுகாவல் இருக்கிறதா? பாதுகாவலுக்காக என்ன செய்கிறீர்கள்? என்ன பண்றீங்க? வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது வீட்டுக்கு பாதுகாவலுக்கு ஒரு பூட்டு, அந்த சாவி கையில இருக்கிறதுனால என் வீடு பாதுகாவலா இருக்கிறது என்று ஒரு எண்ணம். ஆனா அதை நம்பாதீர்கள். பூட்டணும், அதுக்குன்னு திறந்து போட்டு வரக்கூடாது, மற்றவர்களுக்கு சோதனை உண்டாக்க கூடாது, பூட்டிட்டு தான் வரணும். ஆனா ஆண்டவருடைய பாதுகாவலுக்கு அர்ப்பணித்து கடந்து வர வேண்டும். எப்போது அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை இந்த பயணத்திலே ஒவ்வொரு நேரம் வெளியே செல்லும் போது எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு பயங்கரங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள். அப்ப இந்த ஒவ்வொரு நேரமும் வீட்டை விட்டு வெளியே புறப்பட முன்னால ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே கிளம்பணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே கிளம்பணும். அதே போல சிலர் 2 வீலர் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, நீங்க கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணணும். அடுத்து கொண்டு திருப்பி அந்த வாகனத்தை விடுகிற நேரம் ஒரு ஜெபம், வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு ஜெபம். சின்ன 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 காரியத்திலையும். ஏனென்றால் நம்முடைய பாதுகாப்பை குறித்த நம்பிக்கை நமக்கு யாரிடத்தில் இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்துல மாத்திரம். கர்த்தரிடத்துல மாத்திரம். ஒத்தாசைக்கு நிறைய பர்வதங்கள் இருக்கலாம், ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடம் இருந்துதான் எனக்கு ஒத்தாசை, அவரிடம் இருந்துதான். அவர்தான் எனக்கு பாதுகாவல் வைத்திருக்கிறார். உன்னதமானவருடைய நிழல், மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், இவைதான் நமக்கு பாதுகாப்பு. எனவே அவரிடம் பாதுகாவலுக்காய் அதிகமாய் நாம் கெஞ்சி மன்றாட வேண்டும். ஏனென்றால் உலகம் பயங்கரத்துல கிடக்கிறது. இப்படிப்பட்டது மட்டுமல்ல, இதெல்லாம் கொண்டு வருகிறது யாரு? பிசாசு, சாத்தான். அவன் தான் எப்போ கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உலகத்தை வனாந்தரமாக்குகிறவன். அவனுக்கு செழிப்பா இருக்கிறது பிடிக்காது, ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, புருஷன் மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமா இருப்பது பிடிக்காது. யாரை அழிக்கலாம், யாரை பிரிக்கலாம் என்றுதான் சத்துரு கங்கணம் கட்டிக்கொண்டு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்திருக்கிறதுனால அவன் ரொம்ப வேகமா செயல்படுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மிக ஜாக்கிரதையோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாமும் அதிகமாக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதுகாவலுக்காக நம்ம கர்த்தரை அதிகமாய் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருடனாகிய சாத்தான் காயப்படுத்துகிறான். அந்த மனுஷனை காயப்படுத்தி குற்றீராய் விட்டு போய்விட்டான். குற்றீராய் விட்டு போய்விட்டான், முழுசும் கூட கொல்லல. இன்றைக்கும் அப்படிதான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட, தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் வாழ்க்கையிலே சில காரியங்களிலே குற்றீராக்கப்பட்ட, அப்படின்னா என்ன அர்த்தம்? அரை உயிர் குறை உயிராக, போட்டா வரட்டா, போகவும் இல்லை இருக்கவும் இல்லை, அப்படி அந்த
அந்த சூழ்நிலைகளை நினைக்கும் போது அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். இப்படிப்பட்ட காயங்களோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த நாளில் உங்கள் காயங்களை ஆற்றும்படிக்கு நல்ல சமாரியனாக இயேசு நம் மத்தியிலே வருகிறார். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு தான் அபிஷேக தைலத்தை தந்திருக்கிறார். அவர் எண்ணெயும் திராட்சரசமும் கொடுத்து அந்த சமாரியன் தன் சுய வாகனத்தில் ஏற்றிவனை கொண்டு சத்திரத்தில் சேர்த்தான் அல்லவா? அது போலதான் நம்மையும் நடத்துகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவர் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து அதனால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றே இந்த சுதந்திரத்துக்குள்ளாக கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை அன்போடு அதற்காக அழைக்கிறார். எவ்வளவோ துக்கங்கள், எவ்வளவோ வியாதிகள், திருடனாகிய பிசாசினால நிறைய விஷயங்கள்ல காயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் நிலைமையில் இருந்து நீங்கள் எப்பேற்பட்ட காயத்தை உடையவர்களாக இருந்தாலும் அந்த காயத்தை அப்படியே ஆற்றி உங்களை தம் மண்டையிலே அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் சத்திரத்துல சேர்த்த மாதிரி சபையில கொண்டு சேர்க்கிறார். போற வீதியில விழுந்து கிடக்கிறான், அவனை ஏற்றி கொண்டு வந்து சத்திரத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தார். அது போலதான் அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கா போயிட்டு இருக்கிறீங்களா? எங்கெங்கயோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு என்று ஒரே சத்திரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே சபை இருக்க வேண்டும். ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்ட்ட கேளுங்கப்பா, என்ன ஒரு இடத்துல நாட்டுங்கப்பா, நான் அதுக்குன்னு என்ன அர்ப்பணிக்கிறேன், ஒரு சத்திரத்துல என்ன சேருங்க. நான் அந்த பராமரிப்பிலே வளர்ந்து அந்த சமாரியன் சொல்லி போனா, 2 காசு நீ வச்சுக்கோ, நீ இது செலவு பண்ண இவனுக்காக, நான் திரும்பி வரும்போது அப்படிதான் இன்னைக்கும் எங்கேயோ கிடந்த நம்ம இயேசு ரட்சித்து அவர் தம்முடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்து அவர் சொல்லி இருக்கிறார், நான் திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் திரும்ப வரும்போது எங்கேயோ வரமாட்டார், அவர் தமது சபைக்காக வருகிறார். மத்திய வானத்திலே தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ள வருகிறார். அப்போ நானும் நீங்களும் சபைக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே அவருக்காக எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சபையிலே நிலைத்திருங்கள். நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு செடியை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் இந்த பக்கம் நடுறீங்க, அடுத்த நாள் அங்க கொண்டு நடுறீங்க, ஒரு நாள் ஒரு தொட்டியில கொண்டு நடுறீங்க, அந்த செடி பிழைக்குமா சாகுமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபையிலே நாட்டப்பட்ட அனுபவத்திலே எல்லாரும் நிலைத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நாம் அப்படி சபையில இருக்கும் போது எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும், சில மன கஷ்டங்கள் வரும், பல காரியங்கள் வரலாம். ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு இரத்த பந்தத்திலே இருக்கிற ஒரு 3 பேர் 4 பேருக்குள்ளே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாக்கு தர்க்கம் வருது, வித்தியாசம் வருதா? கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? வருது இல்ல? அப்ப அப்படி இருக்கிற அப்படி இருக்குமானால் எத்தனையோ குடும்பங்களிலே வாழ்ந்து வருகிற நாம் ஒரே இடத்துல கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரே கையாக நின்று சில வேலைகளை செய்கிறோம், பணிவிடை ஊழியங்களை செய்கிறோம், சுவிசேஷ ஊழியங்களுக்காக செல்லுகிறோம். பல காரியங்களை நாம சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா சில வித்தியாசங்கள் வரும். ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு அந்த பக்கம் போவோம்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்ல நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படிம்பாங்க. இது கூட ஒரு சின்ன விஷயம்தான். அது மாதிரி ஒரு கிளீனிங் ஒர்க்கா இருக்கலாம். சர்ச்சை கூட்டுவீங்க, தொடைப்பீங்க, அப்புறம் என்னெல்லாம் பண்றீங்களோ இந்த மாதிரி உங்க சபைகள்ல நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும் போதும் சில நேரத்துல சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வந்துடும். சின்ன விஷயம், ஒரு கரெக்ஷன், ஒரு திருத்துகிற ஒரு காரியம் ஒருத்தருக்கு உடனே ஒரு பெரிய காயமாக மாறிவிடுகிறது. உடனே நீங்க அதை பெரிய காயமா எடுத்துடக்கூடாது. சரி, அந்த நேரம் கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது அப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. சிலர் தான் அதை ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு கரெக்ட் பண்ணியாச்சுன்னா உடனே முகமே மாறிடும். பரவாயில்ல, உங்களுக்கு அப்படி ஒரு சுபாவம் இருக்குது, ஆனா அது மாறணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அப்படி இருந்தாலும் உடனே சரி எனக்கு இதுல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஓடிடுவாங்க சிலர். அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம ஒன்றாய் நின்று செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதன் மூலமாக ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அதை மறந்து விடவே கூடாது. தேவ ராஜ்யமே அதுதான். ஆண்டவர் இயேசு
யோவான் சுவிசேஷம் 16:17 ஜெபிக்கிறார் இல்லையா? அந்த ஜெபிக்கும் போது சொல்றாரு, இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும். பிதாட்ட சொல்றா, பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒன்றாய் இருப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் சபையில் கர்த்தர் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒரு பக்தி விருத்தி உண்டாக, பரிசுத்தம் உண்டாக, வளர்ச்சி உண்டாக கர்த்தர் செய்கிறார். எனவே இப்படி சத்திரத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு நல்ல அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவையாயிருக்கிறது. சரி, இந்த அனுதின வாழ்க்கை பயணத்திலே எந்த அளவுக்கு நாம் ஆயத்தம் செய்கிறோம்? முதல்ல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கணும். இது கேட்கும்போது சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நான் ஒவ்வொரு நேரமும் அப்படி ஷார்ட்டாக ஜெபம் பண்ணி போயிட்டே இருக்கேன். இந்த ஷார்ட்டான ஜெபம் மட்டும் போதாது, கொஞ்சம் நீளமான ஜெபமும் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஜெபம் இல்ல, கொஞ்சம் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை. அதிகாலை நேரம் எழுந்த உடனே யோசனை இப்படி வரும், இன்னைக்கு என்ன காலையில என்ன டிஃபன் போடுறது, மத்தியானத்துக்கு என்ன சமைச்சு கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து விடுறது, வீட்டில் என்ன சமைக்கிறது, சாயங்காலத்துக்கு என்ன பண்ண, இப்படி நினைவு வரக்கூடாது. அப்படி நினைவு வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, முந்தின நாளே நீங்க அதுக்கு ஆயத்தம் பண்ணிடணும். எப்படியுமே காலையில பண்றது நல்லதில்லை, முந்தின நாளே ஆயத்தம் பண்ணிடணும். நம்முடைய சமையலுக்கு கூட ஒரு வாரத்துக்கான ஒரு பிளான் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கான ஒரு பிளான் வச்சுக்கணும். சில இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓ திங்கக்கிழமையா இது, செவ்வாய்க்கிழமையா இது இருக்குதா யார் வீட்லையாவது? அப்படி ஒருத்தருமே அப்படி கிடையாதா? வெரி குட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நல்லா பிளான் பண்றீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம அதை முன்னாடியே வாங்கி வச்சிருவோம் அதுக்கான பொருட்களை. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், காலையில சரி இன்னைக்கு சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம், சாம்பாருக்கு பெருங்காயம் இருக்காது, இல்லைன்னா பருப்பு இருக்காது. ஐயோ அப்ப பிளானை மாத்து, அப்ப இன்னொன்னு பண்ணுவோம், அதுக்குள்ளது போய் பார்த்தா அந்த இன்கிரீடியன்ட் ஒன்று இருக்காது. இப்படியே பிளான் பண்ணி அந்த பிளானிங்லேயே டைம் எல்லாம் போயிடும். இது நம்ம வாரம் ஒரு தடவை. அது போல மசால் சாமானெல்லாம் அதிகமாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவீங்க. இதையும் கூட நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ முந்தின நாள் நமக்கு தெரியும் நாளைக்கு இதெல்லாம் செய்யணும். அதே போல வீட்டு வேலைகள் சிலது உண்டு. என்னைக்கும் ரெகுலராக 2 நேரம் வீடு கூட்டுவோம், இல்லை அடுத்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லை எத்தனை நாளைக்கு ஒருக்கா வீடு துடைக்கிறது. ஆனால் என்னைக்கும் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க, அப்போ அதுக்கு ஒரு நாள் வச்சுக்கிடணும். சின்ன சின்ன விஷயம், இந்த ஜன்னல் கம்பியெல்லாம் இருக்குது, கதவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கூட துடைக்கணும். அப்போ அது என்னைக்கு பண்ணலாம், மாதத்தில் ஒரு நாள். இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் என்னைக்கு லீவ், அப்போ அதை ஏற்கனவே பிளான் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க லீவ் வருதுன்னா பிள்ளைகள் ஒரு பிளான் வச்சுருவாங்க. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியணும் லீவுன்னா என்ன பண்ணணும், இந்த வேலை செய்யணும். எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயதில் அப்படிதான். அந்த விடுமுறை நாட்கள் என்றால் அன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான சுத்திகரிப்பு நடக்கும், வீட்டுக்குள்ள வெளியே என்று நிறைய வேலைகள் நடக்கும். அதெல்லாம் நல்ல விஷயம் பாருங்க. இது எல்லாமே நம்ம கவனிக்கணும். ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாளையத்துக்குள் உலாவி வருகிறார். தெரியுமா உங்களுக்கு? உலாவி வருகிறார். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க கடவுது. சுத்தமா இருக்கணுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா உள்ளத்துலதான் இருக்கிறாரு, என் மனசு சுத்தமா இருந்தா போதும் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல, மனசு மட்டும் அப்படி ஒண்ணு சுத்தம் ஆயிராது, அப்படி நிச்சயமா ஆயிராது. என்னுடைய அம்மா நான் சின்ன வயதுல வீடு கூட்டும் போது எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ வீடு கூட்டும் போது ஒவ்வொரு இடமா கூட்டும் போது முக்கு மூலையெல்லாம் கூட்டணும். ஏன்னா நம்ம அப்படி தப்பிடுவோம்ல, அப்புறமா கொஞ்சம் எல்லாம் கூட்டி எடுத்து எதுக்கு அடியிலையாவது தள்ளி வச்சிருது. அவங்க அதெல்லாம் குனிஞ்சு நல்லா வாட்ச் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் விட மாட்டாங்க, செய்ய வைப்பாங்க. அப்போ சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படிலாம் ஒதுக்கி போட்டால் உன் வாழ்க்கையிலையும் பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவேன், கள்ளத்தனம் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் போடுவேன், எல்லாம் மறைப்ப நீ. அதனால தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணும்போது கேட்கணும், எஸ்ஸப்பா என் வாழ்க்கை இது மாதிரி சுத்தாகணும். பாத்திரம் தேய்க்கும் போது அப்படிதான், சும்மா தண்ணியை ஊற்றணும் கழுகணும் அங்கே தூக்கி வச்சோன்னு போயிடக்கூடாது. அப்போ சுத்திகரிப்பு சரியா இருக்காது. நல்லா அதுக்கேற்ற எந்த சோப்பா ப்ரஷ்ஷா எதை போட்டு நல்லா தேய்க்கணும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்டையும் இந்த நேரம் பேசணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை நல்லா சுத்தம் பண்ணுங்க. சில ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும், சில பிளேட்லலாம் டிசைன், அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் என்னைக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சில நாள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரஷ்ல
அதை சின்ன சோப்போ ஏதோ ஒன்று தொட்டுட்டு அந்த இடத்த அப்படி பண்ணும்போது பளிச்சுன்னு ஆயிரும் அந்த இடம். அப்போ வாழ்க்கையில ரெகுலரா சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு அனுபவமும் நமக்கு இருக்குது. உள்ளத்தை சில நேரம் கொஞ்சம் அமர்ந்திருந்து அனுதினமும் ராத்திரி நேரத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரோட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு பகல நான் இங்க போனேன், அங்க போனேன், இது பேசினேன், இந்த வார்த்தை பேசினேன், இவங்களோட பேசும்போது இந்த காரியத்தை எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, அதனால பொய் சொல்லிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா ராத்திரி உட்கார்ந்து ஒரு சுத்திகரிப்பின் வேலையை நம்ம செய்யணும். நம்மளை நல்லா தேய்ச்சி கழுகுற மாதிரி நல்ல ஒரு அனுதினமும் உள்ள சுத்திகரிப்பு. சில நேரத்தில் நமக்கு சபைகளில் கூட ஒரு கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு முன்பாக விசேஷ சுத்திகரிப்பு கூட்டம்லாம் வைக்கிறாங்க. ஏன்? இதுக்காக தான். ஏன்னா புறையோடி போயிருக்கும் அழுக்கு. ஒரு மாதமோ சில மாதங்களோ சில எல்லாம் ரொம்ப அழுக்கு அடைஞ்சிருக்காது, ஆனா சில விஷயம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அப்ப தேவ சமூகத்துல உட்காரும் போது, அவங்க ஊழியர்கள் ஜெபம் நடத்தும் போது, இல்ல வார்த்தைகள் கொடுக்கும் போது ஒரு உணர்வு வரும். ஓ, இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி என்கிட்ட அன்னைக்கு ஒண்ணு இப்படி நடந்ததே, அப்ப சுத்திகரிக்கணும். இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வரும்போது உடனே உடனே நம்மை தாழ்த்தி சுத்திகரித்துக் கொள்ள அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா பல நேரத்துல நம்ம என்ன செய்துருவோம் தெரியுமா? நாம அப்படியே உடனே இது அவங்க அப்படி பேசினதுனாலதான் நான் இப்படி சொன்னேன், இப்படி நடந்ததுனாலதான் நான் இந்த மாதிரி செய்தேன், நான் செய்ததுல எந்த தப்புமே இல்லை, நான் இதுல மன்னிப்பு கேட்கவே முடியாது, தேவையே இல்லை, எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், நான் கரெக்டா தான் பேசினேன். ரொம்ப நம்மை நீதிகரித்து கொள்ளுவோம். அடிக்கடி இப்படி நம்மளை சமாளிச்சோன்னா அப்புறம் ஆண்டவர் உணர்வே தரமாட்டார். உணர்வு ஒருவரை தந்தா கூட இங்க உணர்வு வராது. இங்க என்ன ஆயிருது? கல்லுபட்டு போயிருச்சு, கடினப்பட்டு போயிருச்சு. ஏன்னா நம்ம தான் சொன்னதை ஏத்துக்கிடவே இல்லையே, கல்லாயிட்டோம். அப்போ உணர்வே வராது. எப்போ நம்ம ரொம்ப சுத்தமான ஆள் மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே நல்ல ஸ்தோத்திரம் பண்றது என்ன, கரங்களை உயர்த்துகிறது, அல்ல அந்நிய பாஷை பேசுவது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்குமே தவிர ஆவியானவர் நமக்குள் நிறைந்திருந்து செயல்படுகிற அனுபவம் இருக்கவே செய்யாது. இன்னைக்கு காயப்பட்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கள்ளரால் வந்த காயங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? பிசாசின் காயங்கள், பிசாசினால் உண்டான காயங்கள், திருடனாகிய பிசாசினால் உண்டான காயம் எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி தான். புறையோடி போவதற்கு நம்மை விட்டு விட்டோம், அழுக்கடைந்து போவதற்கு விட்டு விட்டோம். அது கிடக்கட்டு, அப்புறம் பார்க்கலாம். நான் ஒருத்தவங்க சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஆளு தான், இருந்தாலும் அவங்கள்ட்ட சில காரியங்கள் வரும்போது அவங்களே சொல்லுவாங்க, அது கடைசி நேரத்துல என்னை ஆண்டவர் படுக்கையில போட்டாதான் சுத்திகரிச்சு எடுத்துக்கிடுவார். அப்படின்னா என்ன? கடைசி வரைக்கும் பாவம் செஞ்சுட்டே இருப்பேன், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பெரிய பாவம் இல்ல, ஆனா தேவன் விரும்பாதவைகள், தேவனுடைய கட்டளைக்கு மீறுகிற அனுபவங்கள், தேவனுக்கு பிடிக்காத ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அனுபவங்கள், இவைகள் வாழ்க்கையிலே வர வர சத்துருவின் காயங்கள் நம்மில் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு சில நேரம் நீங்க சொல்றீங்க, ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் இந்த காயம், ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டியது இருக்கிறது? அன்பான சகோதரியே, யோசிச்சு பாருங்க, எங்கே நீங்கள் சுத்திகரிக்கிற அனுபவத்தில் விட்டு இருக்கிறீர்கள்? எங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கல? உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறாருல்ல, சில காரியத்தை ஆண்டவர் காட்டி தர்றாரா? சிலருக்குலாம் ஆண்டவர் அப்படி மனக்கண் முன்னால காண்பித்து தருவார். உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திறக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த காயங்கள் எனக்கு ஆற வேண்டும், நிச்சயமா இந்த காயம் ஆறணும், அதனால என் வாழ்க்கையை நான் திறந்து உமக்கு நான் ஒப்பு தர்றேன். ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்க, உண்மைதான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, நீங்க உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அனுதின ஜீவியத்தில் வந்த கரைகள், திரைகள், குறைகள், இவைகளை அவ்வப்போது அகற்றாத அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும் படிக்குதான், மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தும் படிக்குதான் அவர் தம்மை தாமே இயேசு இந்த சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அதுக்குதான் அவர் ஒப்பு கொடுத்தார். சுத்தமா இருக்கணும்னு தான், நீங்க நல்ல பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் அதற்காக ஒப்பு கொடுத்தார். சின்ன சின்ன பொய்ய வச்சுட்டு பிதா முன்னால போய் நிற்க முடியாது. எப்படி குமாரன் நம்மை அழைத்து செல்ல முடியும்? அவர் நம்மை பார்க்கும் போது அவர் தந்த நல்ல வஸ்திரத்திலே கரைகளும் குறைகளும் திரைகளும் இருக்குமானால் எப்படி நாம் அங்கே செல்ல முடியும்? கரை என்றால் சில நேரம் பார்த்தா அந்த வெண் வஸ்திரத்துலலாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சின்ன அழுக்குப்பட்டுட்டாலும் அது தெரியும், அழுக்குப்பட்டு அது ஒரு அழுக்குப்படுது.
கரைன்னு சொன்னா சில நேரத்துல ஒரு சின்ன கரை, அதாவது இந்த ஹூக்ல உள்ள சில நேரம் கரை பட்டுருதே, அந்த மாதிரி உள்ள கரைகள் எல்லாம் போக்கவே முடியாது. ஒரு டீ கரை, சில காரியங்கள் போகாது. சில இடத்துல எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் பார்த்தா அந்த சேர்ல உள்ள கரைகள் பட்டுருது. அது போறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரைகள், அதாவது கரா சுழுக்கம் அப்படித்தானே மலையாளத்துல. அப்போ ஒரு மாதிரி ஒரு சுருக்கம், கசக்கி இல்ல, அப்படி ஒரு கசங்கலா இருக்கிறது, அது கூட இருக்கக்கூடாதான் வாழ்க்கையில. நல்ல பரிசுத்தமாய் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஜெபம் பண்ணும். உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்றீங்க, சொத்துக்காக ஜெபம் பண்றீங்க, வேலைக்காக ஜெபம் பண்றீங்க, நல்ல விஷயம். ஆனா எப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா என்னை உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரித்து என்னை ரட்சித்து உன் பிள்ளையாய் மாற்றி என்னோட உடன்படிக்கை செய்து என்ன உங்க கூட கொண்டு நடந்துட்டு இருக்கிறீங்க, உங்க ஆவியை ஊற்றி தந்திருக்கிறீங்க, உமக்காக பரிசுத்தமாக்கப்படும்படி பிரித்தெடுத்துட்டீங்க, சந்தோஷம். என்ன தினம் சுத்திகரிங்கப்பா. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஒரு ஜெபம் எப்போ நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு ரொம்ப எளிது பாருங்க. சமையல் பண்ணுவோம், கிளீனிங் வேலையெல்லாம் செய்வோம், அப்போ எல்லா நேரமும் ஜெபிக்கலாமே, பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பல காரியங்களை நினைக்கிறோம். சும்மா வேலை செய்யும் போது நான் இப்போது வீடு கூட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படியா நினைக்கிறீங்க? நான் இப்போது பாத்திரம் தேய்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னது, என்னைக்கோ நடந்தது. சில நேரத்துல சந்தோஷமான காரியங்கள், சில நேரத்துல துக்கமான நினைவுகள், எதையோ ஒண்ணு அசை போட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. உண்மைதானே நான் சொல்றது? ஏதோ ஒண்ணு நமக்கு ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அப்ப நம்ம ஓட்டத்தை, சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் திருப்பி, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஏன்னா நீங்க இன்னும் சுத்திகரிங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக நான் எப்போதும் உமக்கு முன்பாக நிற்கும்படி என்னை தகுதியாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரே. நீர் எப்ப வந்தாலும் உம்மை எதிர்கொண்டு வர என்ன ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் என்று ஒரு சிந்தனையோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நாம் வாழும்போது இந்த சத்ருவின் அந்த காரியத்துக்கு நம்ம விலக்கி மறைக்கப்படுகிறோம். ஏன்னா பரிசுத்தமாய் வாழும்போது யார் கூட இருக்கிறோம்? ஆண்டவரோட நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது, அப்படி மட்டும் இருக்கிறது இல்ல. எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு முன் நம்ம பக்கத்துல சாத்தா வரமாட்டான், பரிசுத்தத்துக்கு பக்கத்துல அவன் வரமாட்டான், சுத்தமா இருக்கும்போது வரமாட்டான். அதே நேரத்துல பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 முதல் 18 வரை டீட்டெயிலா இருக்கு, நம்ம வாசிக்க வேண்டாம். அப்போ அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிசாசு திருடன் எப்படி வரலாம் என்று வருகிறான். நம்ம ஜெப குறிப்புல சகோதரி அழகா ஜெபம் நடத்தினாங்க. சத்துரு எப்படி வந்து மேற்கொள்ளலாம் என்றுதான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறான். நம்ம சில நேரங்கள்ல நினைக்கிறோம், அவன் அப்படி இருக்கிறான், விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இல்ல தெய்வம் இல்லை என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் வராத பிரச்சனை எனக்கு வருதே ஆண்டவரே. கேட்கிறோமா ஆண்டவர்கிட்ட? இல்ல துக்கப்படுறீங்களா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதே ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருகிறதே ஆண்டவரே. இந்த திருடனாகிய சாத்தான் ஏன் குடும்பத்துல வந்து போராடுறானே, ஏன் பிசாசு போராட்டம் இங்க வருது நினைக்கிறோம். அப்போ ஏன் தெரியுமா? பிசாசு வந்து அவன் பக்கத்துல அவனுடைய வழியில போறவங்களை போய் அவன் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஒரு சம்பவம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேடன் மரத்துல இருக்கிற குருவிகளெல்லாம் அடிச்சு கீழே தள்ளும் போது ஒரு குட்டி பையன் அவன் வந்து கூடைக்குள்ள எடுத்து போடுறான். அப்ப இந்த வேடன் பாக்குறாரு, பார்த்து சத்தம் போடுறாரு, தம்பி செத்து போனதெல்லாம் அங்கேயே கிடக்கட்டுப்பா, கொஞ்சம் சரகு அடிச்சு சுத்திட்டே இருக்குது பாரு, இத பொறுக்கி கூடைக்குள்ள போட்டுரு. ஏன்னா கொஞ்ச நேரம் அப்படி சுத்தி இருந்த அந்த பறவை என்ன பண்ணிரும் பார்த்திருக்கீங்களா? பறந்து போயிரும் திடீர்னு. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் போயிருச்சுன்னா அதுக்கு நண்பர்களாவது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது கொஞ்சம் உயிர் பெற்று எழும்பி போயிரும். அப்போ பறப்பதற்காக முயற்சிக்கிற, பறப்பதற்காக துடிக்கிற அந்த ஆத்துமாவை தான் சத்துரு வேட்டையாடும்படி வருகிறான். செத்து கிடக்கிறத பத்தி அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, நீங்க கொஞ்சம் ஜீவனோட இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த போராட்டம். நம்ம ஜீவனோட மட்டும் இருந்துட்டா பத்தாது, நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சாத்தானின் தந்திரங்களை கூட நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா? சாத்தானோடு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலன் நமக்குள்ளாக வருகிறது.
அப்போ நீங்க சொல்வீங்க, ஆமா உண்மைதான், நான் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் வச்சிருக்கிறேன், விசுவாசத்தை கேடகமா பிடிச்சிருக்கேன், ரட்சிப்பை தரித்திருக்கிறேன், மார்க்கவசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உண்மைதான், எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் அது லைவா தான் இருக்குதா? அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதா? கேடகத்தை எடுத்த உடனே அச்சச்சோ இதுல ஒரு கைப்பிடி உடைஞ்சிருக்குதே அப்படின்னு நினைக்கிறோமா? பட்டயத்தை கையில எடுத்த உடனே அடடா இதை நான் தீட்டாம வச்சுட்டேன். நமக்கு நல்லாவே தெரியும், தினமும் காய் வெட்டுறதுக்கு கத்தி எடுப்போம். எடுக்கும்போது அது எப்படி இருக்கணும்? நமக்கு ஷார்ப்பா கூர்மையா இருந்தாதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கூர்மையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆமா, ஒரு நல்ல சொரசொரப்பா இருக்கிற சிமெண்ட் தரையிலே போட்டு ஒரு படியில எதுலயா போட்டு அழகா தேய்ச்சாச்சுன்னா, நேரா வச்சு தேய்ச்சிடாதீங்க, கொஞ்ச நேரம் இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கணும். அழகா தேய்ச்ச உடனே நல்லா ஷார்ப்பாயிரும். அழகா கத்தியை கழுகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதுக்கு போய் எங்கேயும் தேடி போக வேண்டியது இல்லை. அப்ப நம் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை கூர்மையாக அதை எப்போதும் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆயத்தமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தலைச்சீரா இருக்கிறது, அது எப்படி இருக்குது? கரெக்டா தான் இருக்குதா? அது நல்ல பளபளப்பா இருக்குதா? அது சுத்தமா வச்சிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, ரட்சிப்பு எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, இடைக்கச்சை பெல்ட், அது நமக்கு நல்ல ஃபிட்டா இருக்குதா? நல்ல உறுதியா இருக்குதா? சத்தியத்தில் உறுதியா இருக்கிறோமா? சத்தியம் கரைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் என்பதை குறித்து, ஆண்டவருடைய உண்மை என்பதை குறித்து கவலைப்படாத ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது நம் மத்தியில இருந்துதான். ஆனால் நாம் மட்டும் அந்த சத்தியத்தை நன்றாய் கேட்டு இருக்கிறோம். கேட்டிருக்கீங்க தானே? நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளவு உறுதியா சத்தியத்தை நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க எல்லாம் பெரிய பெரிய பைபிள் காலேஜ்ல இப்ப எல்லாம் படிச்சு வர்ற மாதிரி படிக்கலதான். ஆனா கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டார்களே. அந்த வேத வசனத்தை தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் என்னுடைய தோழி என்னோட கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ சொன்னா, நம்மெல்லாம் அந்த காலத்துல இந்த சண்டே ஸ்கூல் கூட நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில இல்லை. இப்போ நம்ம சண்டே ஸ்கூலுக்கு எவ்வளவு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை, எல்கேஜில இருந்து டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் புக் இருக்குது. யூத் என்று எடுத்தா, டீன்ஸ் என்று எடுத்தா அவர்களுக்கு 2 புக்கு 3 புக்கும் இருக்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லையே. குடும்பங்களின் ஐக்கியம் என்றால் அவர்களுக்கு போதனைக்கான புத்தகங்கள் இருக்கிறது. ஆனா அன்னைக்கு வேதாகமத்தை தவிர ஒரு புக்கும் இல்லையே. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்துக்கு சாட்சியாக நம்ம எல்லாம் நிறுத்தி இருக்கிறாரே. ஏன் இனி எழும்புகிற சந்ததி இப்போ அப்படி இல்லையே? படித்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே அப்படியே மாறி போயிடுறாங்க. அநேக பிள்ளைகள், சிலர் காக்கப்படுகிறார்கள். திருமணம் செய்து கொடுக்கிறோம், விசுவாச கல்யாணங்கள், விசுவாச விவாகம் சபையில வச்சு நடக்குது, பரிசுத்த விவாகம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த வேறுபடுத்தப்பட்ட அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி சாட்சியா இருக்கிறாங்க? கிறிஸ்துவின் சாட்சியா இருக்கிறார்களா? ஏன் இன்றைக்கு அது இல்லை? சத்தியம் என்னும் கச்சை அது தளர்ந்து போயிருக்கிறது. இந்த கொடிய காலத்திலே அதை மறுபடி இருக்க கட்ட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சாத்தான் கையிலே நாம் அகப்பட்டு கொள்ள கூடாது. அந்த பிசாசின் கையிலே வலையிலே நாம் சிக்கிக் கொள்ள கூடாது. அதனால் காயப்படுத்தப்படக்கூடாது. எனவே சத்தியத்துல உறுதியா நிற்போம். அதுக்குன்னா என்ன பண்ணணும்? பைபிள் நல்லா படிக்கிறோம், வேதாகமத்தை நல்லா படிக்கணும். வேதாகமத்தை எதுக்காக படிக்கிறீங்க? ஏன்னா சபைகளை சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பைபிள் படிச்சிருங்க. சில சபைகள்ல எத்தனை முறை படிக்கிறீங்களோ அதற்கேற்றாற்போல் பரிசுகள் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஊக்கப்படுத்தப்படுகிறீர்கள், நல்லது. ஆனா அதுக்கு மட்டும் வேகமா படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வார்த்தை கூட மனசுல உள்ள போகவே செய்யாது. ஒரு வயதான ஒரு தாயார் ஒரு நாள் சொன்னாங்க, நான் நிறைய படிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 4-5 தடவை படிச்சிடுறேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஒருவேளை அவங்க முதிர் வயதானதுனால அப்படி இருக்கலாமா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வாசிக்கும் போது அந்த வார்த்தை உள்ள போகணும். உன்னுடைய வசனத்தை உட்கொண்டேன், என் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக அதை உட்கொண்டேன். சாப்பாட்டுக்காக எப்படி நம்ம ஒரு பசி இருக்கிறதோ அதை விட அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். சும்மா வாசித்தா மட்டும் போதாது, உட்கொள்ள வேண்டும். பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டிலே இருந்துடலாமா? இன்னைக்கெல்லாம் அநேக தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாறி போன ஒரு கொடுமையான காலகட்டத்துக்குள்ள வந்து விட்டோம். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க?
ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வர வேணும். அப்படி வந்து உட்கார்ந்தா சர்ச்சை பார்த்தாலே புதுசா இருக்கும்ல. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் வரும்போது அது பார்த்தா ஒரு லைட்டு புதுசா எரிஞ்சிட்டா கூட இன்னைக்கு சர்ச்சை பார்த்தாலே வேற மாதிரி இருக்குதேன்னு தோணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டாம். ஒரு காலத்துல வசதியே இல்லாமல், வாகன வசதி கிடையாது, பஸ் கிடையாது, ரோடு கிடையாது இல்லையா, லைட் கிடையாது, ஏதோ ஸ்ட்ரீட் லைட் அப்படி ஒரு சின்ன மஞ்சள் லைட் எரியும். அந்த நேரமும் ஒரு டார்ச் லைட், ஒரு பைபிள், ஒரு பாட்டு புக், ஒரு டைரி, ஒரு பேனாவோட என்ன எங்க வருவீங்க? ஆலயத்துக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்திருப்பீங்க. வந்திருக்கீங்களா? அந்த வயதினர் இருக்கிறீங்களா? இந்த இடத்துல அநேகர் இருக்கிறீங்க. அப்படி ஓடி ஓடி வந்தது. பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்கள ரெடி பண்ணி, என்னதான் மறுநாள் செமஸ்டர் எக்ஸாமா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளோட நம்ம கூட்டத்துக்கு வந்தோமா? ராத்திரி கூட்டத்துக்கெல்லாம் வந்தீங்களா? எங்க வீட்டுலலாம் எதுலையுமே தப்பவே முடியாது. அந்த நேரம் நீ ஒன்னும் படிச்சிட மாட்ட. 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 9 மணிக்கு முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா 9 மணிக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. 10, 10:30 அப்படிதான் கூட்டம் முடிப்பாங்க. யாரும் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. சிறு பிள்ளைகளை தூங்கக்கூடாது. சிலருக்கு நான் சொல்றதை கேட்டா, சின்ன பிள்ளைகளுக்கு, இளம் வயதினருக்கு இப்படியெல்லாம் இருந்துதா, அப்படி ஒரு காலம் இருந்துதான்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையாகவே அப்படிப்பட்ட காலங்களிலே வசனங்களை கேட்டு வளர்ந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போனதுனாலதான். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இன்றைக்கும் நாம் எவ்வளவோ வேதனைப்படுகிறோம். நம் பிள்ளைகளுக்கு வார்த்தையை உள்ளுக்குள்ள கொடுப்போம். ஆனா இன்னைக்கெல்லாம் காலையில எழும்பணும்னு எழுப்பும் போதே டியூஷன் போகணும், மார்னிங் கிளாஸ் போகணும், ஸ்கூல் போனோம், அப்படிதான் சொல்லி எழுப்புகிற ஒரு காலத்தில் இருக்கிறது. அன்னைக்கு அப்படில எழுப்பியாச்சா? வசனம் படிக்கணும், வசனம் சொல்லணும், ஜெபிக்கணும், அப்பதான் காஃபி கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு எப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி காஃபி எங்களுக்கு வேண்டாம், நாங்க காஃபியே இல்லாம சாப்பிடவே செய்யாம ஸ்கூலுக்கு போயிடுவோம். இவ்வளோ கொடுமையான காலத்தில் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்று வந்து ஆசீர்வாதத்துக்காக அப்படியே காத்திருந்த ஒரு காலம். அந்த நம்முடைய முற்பிதாக்களுடைய பயபக்தியையும் அந்த உண்மையும் பார்த்த கர்த்தர் இந்த சந்ததி, இதற்கு முந்தின சந்ததியிலிருந்தே வீடுகள் எல்லாம் கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். ரோடெல்லாம் நல்லா போட்டு தந்துட்டார். வாகனங்கள் எல்லாம் எல்லா வீட்டு முன்னாலேயும் ஒரு வாகனம் இல்ல, 2-3 வாகனத்தை நிற்கும்படி அவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்துட்டார். ஏன்? அன்னைக்கு நம்ம முற்பிதாக்களுடைய உண்மையுள்ள, பரிசுத்தமுள்ள, தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை நம்மையும் அந்த பாதையிலே நடத்தி வந்ததுனால கத்த தந்தார். அப்ப இந்த ஆசீர்வாதம் அடுத்த சந்ததியில நிலைக்கணுமா இல்லையா? அது வேணுமா இல்லையா? தேவ பிள்ளைகளே, அது யார் கையில இருக்கு? நம்முடைய கருத்துல தான் இருக்குது. கள்ளனாகிய திருடனாகிய பிசாசு காயப்படுத்தாதபடிக்கு நாம் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததியையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைநிறுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். வார்த்தையை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க. சின்ன வயதிலே வசனத்தை கொடுங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா, மொபைல்ல ஒரு வீடியோவை போட்டு கொடுத்துடணும். அது கல்யாண வீட்டுக்கு வந்தாலும் இதுதான் பிள்ளைகளுடைய நிலைமை. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. வேதாகம சம்பவங்களை சொல்லி சொல்லி சாப்பாடு ஊட்டின காலம். நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடி பாடி ஆராதனை நடத்தி நடத்தி தொட்டில் ஆட்டின காலம். இப்ப அதெல்லாம் மாறி போயிருச்சு. அப்போ எப்படி இருக்கும் நம்முடைய சந்ததி? அவங்களுக்கு இந்த மொபைல் தானே தெரியும், அப்பா அம்மாவையே அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல நான் இப்படி சொல்றேன், இதை செய்யுங்க அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா அவங்கள மொபைல் தான் கொடுத்தா திருப்பி வாங்க முடியுதா? முடியுதா? ஆனா நீங்க உங்க பெற்றோருக்கு எத்தனை வயசு வரை கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்தீங்க? இன்னைக்கு அப்படி இல்லையே நம்ம சந்ததி. கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்போம். அவங்க படுத்து தூங்கும் போது தலையில கை வச்சு கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்காக வேண்டுதல் செய்வோம். நம்மோடு கூட ஜெபிக்கிறதுக்கு பழக்குவோம். குடும்ப ஜெபங்கள் நிறைய வீடுகள்ல இல்ல. என்னன்னு கேட்டா, எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரம் வேலைக்கு போறது, ஷிஃப்ட் டியூட்டி, அது இது. அதனால குடும்ப ஜெபம் இல்ல. ஜாக்கிரதை அடைய வேண்டிய காலம். ஹல்லேலூயா. திருடன், கள்ளன், பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்தது மட்டுமல்ல, சிலரை விழுங்கும்படி வந்துட்டான், சிலரை விழுங்கிட்டான். இன்னைக்கு மீட்க வேண்டியது நம்முடைய கடமை. தாவீது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கத்துக்கு வாயில இருந்து
ஒரு விசை கரடிக்க வாயிலிருந்து மீட்டுக்கொண்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாயிலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டிய கொடுமையான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் தேவ பிள்ளைகளை. இதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை மறுபடி கொண்டு வருவோம். என் பிதாக்களின் நாட்களிலே, என்னுடைய சிறுவயது நாட்களிலே இருந்தது போல என் வீடு மறுபடி மாறணும். காலையில குடும்ப ஜெபம் பண்ணணும். சொல்லி பாருங்க, ஒரு டைம் வச்சு எப்படியாவது நீட்டி கொண்டு போகாதீங்க குடும்ப ஜெபத்தை. எவ்வளவு ஷார்ட்டா பண்ணணுமோ பண்ணுங்க, ஆனா ஜெபம் நடக்கட்டும். ஒரு பாடல் பாடுங்க, கொஞ்சம் வசனம் வாசிங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. இரவு நேரத்துல கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பாட்டு பாடலாம், எல்லாரும் கொஞ்சம் வசனம் வாசிக்கலாம், எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சு பாருங்க. ஒரு நாள் கஷ்டத்துல ஆரம்பிச்சிருவீங்க. விட்டுட்டவங்க எல்லாம் முன்னாடிலாம் பார்த்தா நடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, மாலை நேரம், சாயங்காலம் ஒரு 7 மணி 7:30 மணினா ஒரு வீட்லயா பாட்டு சத்தம் கேட்கும். சில வீட்டுல ட்ரம் அடிச்சு பாடுவாங்க. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லையே. இன்னைக்கு மொபைல் சத்தம் தானே கேக்குது, டெலிவிஷன் சத்தம் தானே கேக்குது, அப்புறம் சண்டை சத்தம் கேட்கும், அழுகையின் கூக்குரல் தான் கேக்குது. நம்ம தானே காரணம். கள்ளனாகிய பிசாசை நம்ம கொஞ்சம் உள்ள விட்டுட்டோமே. இன்றைக்கு ஜாக்கிரதை படுவோம் தேவ பிள்ளைகளை. மறுபடியுமாக அந்த பாதுகாப்பு அரணை மறுபடியும் உறுதியாக்குவோம். மட்டுமல்ல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்ததாக, காவலாளர் அடித்ததால் உண்டான காயம். யார அடிச்சா? சூலமித்திய காவலாளர் அடிச்சிட்டாங்க. ஏன் அடிச்சாங்க? உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம். நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். இந்த பகுதியில பார்க்கிறோம், அடித்து காயப்படுத்தினார்கள். ஏன் அடி கிடைச்சது? சூலமித்திக்கு நேசர் போய் கதவை தட்டுற நேரம் என்ன பண்ணிருக்கணும்? திறந்திருக்கணும். இவ திறக்கல. அவ கைய பாக்குறா, காலை பாக்குறா. அவளுக்கு ஒரே கஷ்டம். இப்ப இதெல்லாம் நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேனே, எப்படி இனி திருப்பி எடுத்து உடுப்பேன்? இப்ப எனக்கு கையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நான் எல்லாம் நல்லா நீட்டா இருக்கிறேனே, அது இது பூசி எடுத்து அப்படி இருக்குது, காலெல்லாம் அழுக்காயிருமே, இப்ப எப்படி நான் போய் திறக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே நேசர் போய்விட்டார். அவருக்கு கை பார்த்த உடனே இவளுக்கு உள்ளமெல்லாம் பொங்குதான், உள்ளம் பொங்குது. ஆனா எழும்பி போய் கதவை திறக்க மனமில்லை. ஒரு சோம்பல், ஒரு சிற்றின்ப மயக்கம். ஐயோ, இது என்ன ஆகும், இது எப்படி ஆகும், நான் இதை எப்படி விடுவேன், ஐயோ இதை என்ன விட்டுட்டு எப்படி நான் அந்த பக்கம் போக முடியும்? இப்படி ஒரு சிற்றின்ப மயக்கம். ஒரு சின்ன விஷயங்கள்ல, பெரிய காரியங்களெல்லாம் விட்டுருவோம், சின்ன காரியத்தை நிமித்தம் ஒரு கால தாமதப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் வசனத்தினால உள்ளத்தை தட்டுவார். டெய்லி தட்டுவார். சிலருக்கு தினம் வசனம் படிச்சீங்கன்னா டெய்லி ஆண்டவர் தட்டுவார். டெய்லி பைபிள் படிச்சீங்கன்னா டெய்லி ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்க எனக்கு ஆண்டவர் பேசலையேன்னு நீங்க சொல்லவே முடியாது. அவர் பேசுறது எனக்கு கேட்கலையேன்னு வேணா சொல்லுங்க. ஆமா, நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சமையல் அறையில வேகமா வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரு பிள்ளை ஸ்கூல் போகும்போது அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். அந்த சத்தமே நம்ம காதுல விழுந்திருக்காது, திருப்பி சத்தம் போடும். அதுக்கு என்ன பதில் வந்திருக்காது. சரி, வேன் வந்து ஏறி போயிடும். சாயங்காலம் வந்தோடனே முதல் ஆள கேட்போம், நீ போகும்போது என்னடி சொல்லிட்டு போகல? நான் 2 தடவை கூப்பிட்டேமா, உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஏன்? வேற வேலையில பிஸியா இருந்துட்டோம். ரோட்ல போற பஸ் சத்தத்துல பிள்ளைக்கு சத்தம் என்ன செய்யல, கேட்கல. நமக்கு தான் கேட்கலையே தவிர பிள்ளை சொல்லிட்டு தான் போச்சுது. அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோட பேசுறார், நமக்கு தான் கேட்கல. ஏன்னா நிறைய உலக கவலைகள், அநேக சிற்றின்ப எண்ணங்கள், சின்ன ஆசைகள், சின்ன ஆசைகள். இதை நான் எப்படி விடுறது, இந்த அலங்காரத்தை எப்படி விடுறது, இந்த செயல்பாடை எப்படி விடுறது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த மொபைல்ல இல்ல டிவியில இந்த ஒரு காரியத்தை பார்க்கறத நான் எப்படி விடுறது, டெய்லி எனக்கு பார்க்காட்டி நிம்மதியே இருக்காது, இதை மட்டும் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. அதுல வேற ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சிரும் ஆண்டவரே, எனக்கு இந்த வாரத்துல 2 நாள் வர்ற தொடர பார்க்காட்டா எனக்கு உயிரே போயிரும் ஆண்டவரே, அதனால இதை மட்டும் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. சிற்றின்ப மயக்கத்திலே மூழ்கி கிடக்கிறதுனால் நேசர் கதவை தட்டும் போது அது ரொம்ப தடை பண்ணுது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப எப்படி நான் ஜெபம் பண்ண முடியும்?
இந்த சர்ச்சில் பாஸ்டரம்மா இந்த நேரம் போய் ஜபத்தை வச்சிருக்கிறாங்களே, பெண்கள் ஜபம் பகல்ல, இது எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இப்படி நேரம் செலவழிக்கிற நேரம் அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டு வராம இருக்கிறீங்களா? யாரெல்லாம் பெண்கள் ஜபத்துக்கு வராம இருக்கிறீங்களோ இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க. சிற்றின்ப மயக்கம், கால தாமதம், சோம்பேறித்தனம். சிலருக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, எப்படி போவேன் மத்தியானம் 2 மணிக்கு, கொடையை பிடிச்சிட்டு போங்க. ஏன் நம்முடைய முன்னோர்கள் அப்படிலாம் போகலையா? ஆண்டோடைய சமூகத்துக்கு போகல, எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாங்களே. இன்னைக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம்? இன்னைக்கு நீங்களே ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அப்படி செங்கன்னு சர்ச் வாசல்ல வந்துடலாம். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கும் போது இதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் காவலாளர்கள் உங்களை காயப்படுத்துகிற நேரம் வந்துவிடும். ஏன் காயம் வருது? நேசரை காணல, ஆண்டவரை காணல, நீ பாத்தியா நீ பாத்தியா, ஐயோ ஏசப்பா என்கிட்ட இப்ப பேசுறதே இல்லை, அவர் சத்தமே கேட்கல. சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் மெசேஜ் எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசினார் சிஸ்டர், என்னோட பேசினார் சிஸ்டர்னு கூட்டம் முடிச்சு பேசிட்டே போறாங்க. எனக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கலையேன்னு நினைக்கிறீங்களா? தட்டும் நேரத்தில், நேசர் தட்டின நேரத்தில் நீங்கள் தவற விட்டபடியினால் இன்றைக்கு நேசரை தேடி அலைய வேண்டிய ஒரு நேரத்துல இருக்குது. ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருங்க. ஆண்டவரே, உங்களை தேடி தேடி நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன்ப்பா. நகரத்துல தெரிகிற காவலாளர் என்ன அடிக்கிறாங்க, எல்லாரும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது, என்னால தாங்க முடியல. என் வஸ்திரத்தை போர்வையை இழந்து விட்டாள். இவளுக்கு மேலிருந்த போர்வை போச்சுதான். அங்க பார்த்தோம் அவனுக்கு வஸ்திரங்களை உறிஞ்சிட்டாங்க. வஸ்திரங்கள் உரிந்து, இந்த வஸ்திரம் என்று சொல்லும் போது நாம ரொம்ப கவனிக்கணும். ஒருவேளை நாம நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்றோம், நம்ம உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி விடுறீங்க? ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தரிக்க கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் அவங்களுடைய பாதுகாவலுக்காக நல்ல நீட்டா சுடிதார் போடுறாங்க. ஆனா ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் ஆண்களை போல வஸ்திரம் அணிந்து, ஆண்களை போல முடிய வெட்டி, ஆண்கள் பெண்களை மாதிரி வளர்க்குறாங்க. சில இடத்துல நம்ம போனா இது ஆணா பெண்ணா என்று நம்ம பார்த்தறிவே மிகவும் கடினமான சூழ்நிலை. சில நேரம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருவாங்க, இது யாருடா உட்கார்றா என்று பார்த்தா, நல்லா பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப ஒரு கடினம். நம்ம போய் ஊரை குறை சொல்ல போக வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல சரி பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வஸ்திரம் எடுத்து கொடுக்கும் போது, சின்ன பிள்ளை தானே வீட்டுக்குள்ள ரொம்ப ஃப்ரீயா இருக்கட்டும் சொல்லி அப்படி நம்ம எடுத்து கொடுத்துடுறோம். நைட் ட்ரெஸ் அது இதுன்னு. இது பிள்ளைங்க இந்த நைட் ட்ரெஸ்ஸோட பேர் என்ன பண்றாங்க, அவங்க 15-20 வயசுலயும் வெளியே சுத்துறதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா உலகமே அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நின்னு பார்ப்பாங்க. ஒரு காலத்துல எப்படியோ கொஞ்சம் நல்லா இல்லாம ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணா, இது என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது அப்படின்னு பார்த்த காலம். இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்மளை எல்லாம் போறவங்க வாரவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. சில இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபுல்லா சாரி, அதுலயும் வெளியே போகும்போதும் குழந்தைகளுக்குள்ள எப்படி இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட காலமாக மாறிவிட்டது. ஆனால் நம்மை தேவன் எதற்காக அழைத்தாரோ, எப்படி ஒரு பக்தியுள்ள சந்ததியாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ, அதை நாம் எப்போதும் மனதில் கொண்டு அந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காவலாளரிடம் இருந்து அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி? கால தாமதமும் சோம்பேறித்தனமும், இன்னொரு வார்த்தை சொன்னேன்ல, சிற்றின்பம், சின்ன 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 இன்பங்கள், கொஞ்சம் சேர்ந்திருந்து கூத்தடிச்சு ஜாலியா பேசுற சில இன்பத்தை, சில காரியத்தை இன்பம் என்று நினைப்பது. எதை இன்பம் என்று நினைக்கிறீர்கள்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கொஞ்ச நேரம் நீங்க வீடியோ பார்ப்பீங்க, பார்த்து முடிச்சோட உங்க மனசு எப்படி இருக்கு, உங்க முகம் எப்படி இருக்குன்னு கண்ணாடி முன்னால போய் பாருங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். வீடியோ பாக்குறீங்கல்ல,
கொஞ்ச நேரம் ஏதோ காட்சிகளை படி பார்த்து அதாவது அது வீடியோலாம் பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. தப்பு இல்லை. முதலாவது அதை ஒரு காரியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கணும், நான் பார்க்கறது எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானது தானா. உங்க செக் பண்றதுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. நான் பார்க்க போறது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா, பரிசுத்தத்துக்கு ஏதுவானதா. செகண்ட், நான் பார்க்க போறது என்னில ஏதாவது பரிசுத்தமான காரியத்தை உண்டாக்குமா. மூணாவது, முதலாவது என்ன சொன்னேன், இது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா. அடுத்தது பரிசுத்தத்துக்கு ஏதுவானதா. மூணாவது பிரயோஜனமானதா, இது யூஸ்ஃபுல்லா இல்லையா. சில விஷயம் இப்போ ஒரு சமையல் தான் பாக்குறீங்க, அப்ப அது என்ன சொல்லலாம், பக்தி விருத்திக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, பரிசுத்தத்துக்கு ஏதுவானதுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னது பிரயோஜனமானது. ஆனா இதே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சமையல் பார்க்கிறேன் ஒரே சமையல் பார்க்கறது. எத்தனை செய்திருக்கீங்க, எத்தனை பார்த்துருக்கீங்க, அதுல எத்தனை செஞ்சிருக்கீங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒன்று புதுசா செய்யணும் ஒரு ஐடியா வருது இல்ல, அதை கொடுத்து பார்க்கலாம், இது எப்படி செய்யலாம். பார்த்து நம்ம செய்யறதுல தப்பு இல்லை, அது ஒரு பிரயோஜனமான விஷயம். உங்க பிள்ளைகளுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லதா ஒன்று புதுசா செஞ்சு கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனா அதில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுகிறீர்களா. யாராவது கேட்டா சாக்கு போக்கு சொல்லிடு, நான் சமையல் தான் பார்க்கிறேன். சில நேரம் வேற எதெல்லாமோ வருது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எதில் நேரத்தை செலவு பண்ணுகிறோம். இதுல எத்தனையோ நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட கதவை தட்டி இருக்கிறார். மகளை, ஏன் டைமை வேஸ்ட் பண்ற, ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய், இது நீ ஜெபிக்க வேண்டிய நேரம் இல்ல. சில நேரம் நமக்கே தோணும், எனக்கு இது பிரேயர் டைம்ல இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி இப்படி செஞ்சிருக்கீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் எச்சரிப்பு தருகிறார். அவர் தட்டி கொண்டு இருக்கும்போது உடனே கதவை திறப்போம், மனசை திறப்போம், பைபிளை திறப்போம், ஜெபத்துக்கு முழங்கால் படியிடுவோம். கூட்டம், ஆராதனை, ஜெபம் என்றால் சபைக்கு ஓடி வாருங்க. அந்த நேரத்தை வீணாக செலவு பண்ணும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும். இந்த வஸ்திர உரிதல் இந்த காலத்துல வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல மேலாடை தரிப்பதற்கு ஒரு பெர்மிஷன் இல்லாம பெண்களுக்கு இருந்த ஒரு காலம். படிச்சிருக்கீங்களா? மேலாடை போடுவதற்கு ஒரு அனுமதி கிடையாது, குறிப்பிட்ட ஜாதியினர் தான் போடணும், மற்றவங்க போடக்கூடாது. அப்போ அந்த தோல் சீலை போராட்டம், வைக்கம் போராட்டம், இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது. அநேக மிஷினரிகள் இதற்காக பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வஸ்திரம் தரிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தார். இன்னைக்கு அதை உரிந்து போடுறது சுதந்திரம் என்று இந்த புதிய சந்ததி நினைத்து கொண்டிருக்கிறது. அத தாய்மாராகிய நாமும் அப்படியே போயிட்டு இருக்குது மனசு. ஒரு சுடிதார் போட்டா அதுல துப்பட்டா போட பிள்ளைகளுக்கு பயங்கர கஷ்டம், பரிதாபமான காலம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு காலத்தில் இந்த தோல் சீலை அணிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லமா. நம்ம எப்படி வாழ்ந்த இந்த குமரி மாவட்டத்துல தான். ஆனா இன்னைக்கு உனக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னா நம்ம கெத்த தூக்கி போட்டுக்கணும், எனக்கு இந்த சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி போட்டு தைரியமாய் நடக்கணும். அதுதாங்க சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திரம் என்பது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக. நம்ம கண்ணு மூடி போகாம ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி இதுல பாக்குறோம், போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. நீங்க இங்கிலீஷ் பைபிள் NKJV பாத்தீங்கன்னா வெயில், முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த முக்காடு என்று பார்த்த உடனே எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. சுலமிதி சமயத்துக்கு கதவை திறக்கல, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, ஆண்டவரோடு உறவாடுறதுக்கு டைம் கொடுக்கல, அவளுக்கு முக்காடு போச்சுது. இன்னைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் நான் மிகுந்த பயத்தோடு சொல்லுகிறேன். முக்காடு என்று சொல்லுகிறதை, முக்காடெல்லாம் எதுக்கு, அது எப்படி என்ன சொல்லி இருக்குது, இந்த சொல்லி இருக்கிற முக்காடுக்கெல்லாம் அர்த்தம் வேற. இதுக்கா ஆண்டவர் வேதத்தை கையில கொடுத்தார். இது ஏவாளுக்குள்ள வந்தது. ஏவாள் அதனாலதான் பழத்தை பறிச்சு சாப்பிட்டா. என்ன சொன்னா, உன் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு கண்ணு திறக்கப்பட்டுருச்சா நிறைய பேருக்கு. அப்படியே சொல்றாங்க, இப்பதான் வேத வசனத்தை பாக்குறதுக்கு கண்ணு திறந்திருக்குதான். அது என்ன, முக்காடை எடுத்து போட்டுட்டு. முக்காடு போட மாட்டாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா சிலதுலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க யாரும் பின்பற்றாதீர்கள் தேவ பிள்ளைகளை. கர்த்தருடைய ஊழியர்களும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஏன் அது அதுக்காக நிறைய வசனங்கள் விளக்கங்கள் எதுவும் சொல்லட்டும். ஏன் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு காட்டி தந்த நல்ல பரிசுத்தமான பயபக்தியான அடக்க ஒடுக்கமான நல்ல ஒரு மதிப்பான காரியத்தை ஏன் நாம் இழந்து போக வேண்டும்? நல்ல காரியங்களை நம்ம ஏன் இழந்து போறோம்? நல்லா இல்லாததை விட்டுருவோம். நல்ல காரியங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானது பரிசுத்தமானது அவற்றை விட வேண்டாம். ஒரு பயபக்தி, ஒரு நல்ல தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு நல்ல அனுபவம், இதை நாம் ஒருபோதும் விட்டு விடவே கூடாது. எத்தனையோ நிறைய உபதேசங்களே இதுக்காக வருது. எதுவும் வரட்டும், கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல ஆவீர்கள்னே அப்படி ஒரு மோசமான ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள பிசாசு கொண்டு தள்ளிட்டான். அதனாலதான் இன்னைக்கு அந்த சந்ததியில வந்த நமக்கும் அதே போராட்டம். தேவ பிள்ளைகளே, கண் திறக்கப்படுறது அந்த அனுபவம் கிடையாது. வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க, பயபக்தியோட வாசிங்க, ஒரு மனமா வாசிங்க. இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு ஏதாவது பைபிள்ல இடம் இருக்குதா அப்படின்னு எண்ணத்தோட பைபிளை தேடாதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? யாராவது இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுப்பாங்கல்ல, அப்ப அதுக்கு ஏதாவது இருக்குதா? அப்படி பைபிளை தேடினா நிறைய வசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சாத்தான் அதுக்கு உங்களை நல்லா லீட் பண்ணுவான். ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார். ஆனா அதே நேரத்துல பயத்தோட நடுக்கத்தோட, ஆண்டவரே இப்படிலாம் சொல்றாங்களே அப்பா, உங்களுக்காக நான் வாழ ஆசைப்படுறேன், என்ன உறுதிப்படுத்துறதுக்கு உங்க வசனங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நீதியின் பாதையிலே, இந்த செவ்வையான நேர் வழியிலே, இந்த பரிசுத்த பாதையிலே உமக்காக என் ஓட்டத்தை தொடர்றதுக்கு, அநேகர் அழைத்து செல்றதுக்கு உங்க வசனத்தை பார்க்க என் கண்களை திறந்துறலோன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களை போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட காயங்கள் நம் வாழ்க்கையிலே வராதபடிக்கு காக்கணும். ஒருவேளை வந்திருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றும்படி இந்த நாளில் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நான் துரிதமாக கடந்து போக விரும்புகிறேன். நாம் கதவை திறக்கிறதுல தாமதமாய் திறந்துட்டோம் என்ன சொல்லலாம்? நான் தான் கதவை திறந்தனே. அதாவது டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ், அது டிஸ்ஒபீடியன்ஸ். காலதாமதமான கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படிதல் கிடையாது, நிச்சயம் கீழ்ப்படிதல் கிடையாது. அன்னைக்கு சுலமித்தியை அந்த இதுல கதவை நேசர் தட்டும் போது என்ன ஆசையோட தட்டினாரோ தெரியல, என்ன கொண்டு வந்தாரோ தெரியல, என்ன ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கு வந்தாரோ தெரியல. அவ கதவை திறந்தாதான் எதையாவது பெற்றுக்கொண்டாளா? அன்னைக்கு அந்த நேரத்துல உள்ள எதையாவது அவ பெற்றிருந்தாளா? இல்ல. அவளுக்கு முக்காடு உரியப்பட்டது, அடித்து காயப்படுத்தப்பட்டாள், தேடி 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 தெரிஞ்சா இதுதான் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பாராக. அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தன்னைத்தான் காயப்படுத்துகிற அனுபவம் நமக்கு நன்றாக தெரியும். மார்க் 5:5 படிக்கிறோம். லேகியோன் பிசாசு, அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அங்கேயும் அப்படிதான், அவன் வஸ்திரம் தரிக்காம தான் இருந்தான். 5:15 சொல்லி இருக்குது, அவன் இயேசுவிடம் வந்த ஜனங்கள்லாம் அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்ததை பார்த்து, புத்தி தெளிந்திருக்கிறதை பார்த்து பயந்தார்கள். அப்ப புத்தி தெளிந்தா வஸ்திரம் தரிக்கலாம். அப்ப இப்ப வஸ்திரம் தரித்திருக்கிற எல்லாரும் யாரு? புத்தி தெளிந்தவர்கள். அப்போ புத்தி தெளிவில்லாத நிலைமைக்கு நாமும் போகக்கூடாது, நம்ம பிள்ளைகளையும் போக விடக்கூடாது. கொஞ்சம் சில காரியங்கள் கஷ்டம்தான், ஆண்டவரோட கூட கேட்போம். ஆண்டவரை எங்க சந்ததியை நீங்க உமக்களாக காக்கணும் அப்பா, தயவாய் காத்துக்கொள்ள தாழ்மையா ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் அந்த கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப புத்தி தெளிந்து வந்தா அதுக்கு முன்னால ஒரு கல்லை வச்சு தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். இன்னைக்கு அந்த பிசாசு பிடித்திருந்தவன் கையில கல் இருந்துச்சு. நீ உங்க கையில என்ன இருக்குது? உங்க கையில என்ன இருக்குது? பைபிள் இருக்குதா? ஹல்லேலூயா. சிலர் ஒரு காரியம் உடனே என்ன பண்றது? என்ன பண்ணுவீங்க? தலையில அடிப்பீங்களா? முடி பிடிச்சு இழுப்பீங்களா? நெஞ்சில் அடிப்பீங்களா? ரொம்ப நல்லவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க, சிலர் அடிப்பீங்க இல்ல? நெஞ்சில் அடிக்கிறது என்ன, தலையை போட்டு முட்டுறது என்ன, பல்ல கடிக்கிறது என்ன? அப்போ புத்தி தெளிவில்லாதவன் லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் என்ன பண்ணா? கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா வேதாகமத்துல சில ஸ்திரீகளை படிக்கிறோம், ஒரு யாகேல் கையில கூடார ஆணி இருந்தது, அவ சத்துருவை வீழ்த்தி விட்டாள். ஒரு நல்ல தொற்காள், அநேக வஸ்திரங்களை தைத்து கொடுத்தாள், ஊசி வச்சிருந்திருப்பாங்க, நல்ல ஒரு ஊசி.
ஒரு மரியாள் கையில நலத தைலம் இருந்தது, இயேசுவின் பாதத்துல ஊற்றினா வீடே நறுமணம் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்குது? கல் இருக்குதா? தைலம் இருக்குதா? என்ன இருக்குது? அதை மாற்றிக்கொள்ளுவோம். ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்குமானால் அவைகளை சரி செய்து நாம் கர்த்தருக்கு நேராய் திரும்பிக் கொள்ளுவோம். அடுத்ததாக ஒரு தோட்டக்காரரால் காயப்பட்ட ஒரு அனுபவம். தோட்டக்காரனால் காயப்பட்டது. இதுல நம்ம படிக்கிறோம், மார்க் 12வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லி இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் ஊழியக்காரனை திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புறான். அப்ப தோட்டக்காரர் அவனை என்ன பண்றாங்க? 12:4 படிக்கிறோம், வேறொரு ஊழியக்காரனை அனுப்பும் போது அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையில் காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அன்பான தேவ ஊழியர்களே, தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற விசுவாச தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். எஜமானாகிய கர்த்தர் உங்களை அவருடைய வேலைக்கென்று அழைத்தார். நீங்க ஊழியக்காரவங்க. அவர் ஒரு தோட்டத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்க ஊழியத்துல கூட நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஒருத்தட்ட ஒப்பு கொடுத்திருக்கீங்க, இன்னொரு யூத் மினிஸ்ட்ரி ஒப்பு கொடுத்திருப்பீங்க, இன்னொரு ஊழியத்தை கொடுத்திருப்பீங்க, ஒரு பணிவிடை ஊழியத்தை கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட விசுவாச தேவ பிள்ளைகள் இந்த தோட்டக்காரனை போல இருக்கக்கூடாது. ஒரு வேலை கையில கிடைச்ச உடனே, ஒரு பொறுப்பு கையில கிடைத்த உடனே நான் தான் அதிகாரி என்று நினைத்து விட கூடாது. தோட்டக்காரன் அப்படிதான் நினைச்சிட்டான். எனக்கு ஒரு எஜமான் உண்டு என்பதை அவன் மறந்து விட்டான். அனுப்பப்பட்டவன் எஜமானுடைய ஊழியக்காரன் என்பதையும் மறந்து விட்டான். அதுக்கு மேல இவனுக்கு பயங்கர தைரியம். ஏன், நான் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர், நான் தான் யூத் லீடர், நான் தான் இந்த சர்ச்சில் வந்து ஃபுல்லா என்னைக்கும் பணிவிடை ஊழியம் நான் தான் செய்யறேன், இங்க யார் என்ன கேட்க முடியும்? அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? நீங்க தோட்டக்காரனின் அனுபவத்தில் இருக்கிறீர்கள். எஜமான் தோட்டக்காரரை கடிந்து கொள்ளுவார், அழிப்பார் அப்படிலாம் சொல்லி இருக்குது. அது நமக்கு வராது இருப்பதாக அதே நேரத்தில் நான் ஊழியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பான ஊழியர்களே, நீங்கள் ஊழியர் செய்யும் போது விசுவாச தேவ பிள்ளைகளும் சில பொறுப்புகள் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விரோதமான சில வார்த்தைகள், நீங்க நடத்தும் போது தேவனுக்காக போய் கனியை தேடி போகிற சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு வருகிற சில சிரமமான நிலைமைகள், இவைகளிலே நீங்கள் பட்ட காயங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயத்தோட நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. காயத்தோட நீங்க அவமானத்தோட ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. நீங்க காயப்படுறீங்க தான், அவமானப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் காயம் ஆற்றப்பட்ட நிலையில் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. காயத்தோட ஊழியம் செஞ்சோன்னா நம்ம நிமிர்ந்து ஊழியம் செய்ய முடியாது, முழு பலத்தோட செய்ய முடியாது. கர்த்தர் தந்திருக்கிற ஜனத்துக்காக நம்ம அந்த சேவையை செய்ய முடியாது. அதனாலதான் நம்முடைய காயங்களை ஆண்டவர் சமூகத்துல திறந்து கொடுக்கும் போது அவர் உங்கள் காயங்களை ஆற்றி மேன்மையாக உங்களை ஊழியத்திலே பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டக்காரர்களாக வைக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், நீங்கள் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். எஜமான் அனுப்பின ஊழியக்காரரை கனத்துக்கு உரியவர்களாக, ஒருவேளை நீங்க அவங்களோட நல்லா படிச்சிருக்கலாம், அவங்களோட நிறைய சம்பாதிக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஆனால் இவர்கள் எஜமானுடைய ஊழியக்காரர். ஹல்லேலூயா. அந்த பயபக்தியோடு தேவ பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காயத்தை நான் சொல்லுகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு காயம்தான் தேவனுடைய அம்பினால் ஏற்பட்ட காயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு புத்தகத்திலே இதை குறித்து படிக்கிறோம். யோபு 34:6 எலிகு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நியாயம் என்னிடத்தில் இருந்தும் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்குண்டான காயம் ஆறாதிருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார் என்று எலிகு எடுத்து சொல்றார். இது எங்க இருக்குது அப்படின்னா, யோபு 6:4 எலிப்பாஸ் சொல்லுகிறதுக்கு யோபு பதில் சொல்றார். எலிப்பாஸ் யோபு தப்பு பண்ணதுனாலதான் இந்த தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த யோபு சொல்ற பதில் தான், சர்வ வல்லவருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, எனக்குள் தைத்திருக்கிறது. அந்த யோபுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறான். ஆனா அவனுக்கு திடீரென்று முழுவதுமாக வாஷ் அவுட் ஆன ஒரு அழிவு. இது ஒரு துன்மார்க்கருக்கு கூட வரக்கூடாத அழிவு.
அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் போச்சு. அவனுடைய அவ்வளவு சொத்துக்கள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போச்சு. மட்டுமல்ல, சரீரமும் மிகவும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது நண்பர்களுக்கு யோபு மேல ஒரு சந்தேகம். இவன் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பார், ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யோபு சொல்றாரு, இல்ல, சர்வவல்லருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, தைத்திருக்கிறது. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை மிகவும் கொடுமையாக, மிகவும் ஒரு இழப்பின் சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அப்ப நீங்க நினைப்பீங்க, நான் அப்படி ஒண்ணும் செய்யலையே, ஏன் எனக்கு இந்த சோதனை? அன்னைக்கு பாருங்க, பேதுரு கிட்ட இயேசு சொல்றாரு, சாத்தான் உன்னை சுலகிலிட்டு புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு இயேசு சொல்றாரு. ஆனா அந்த யோபுக்கு ஏதாவது சொன்னாரா? இத்தனைக்கு சாத்தான் தேவபுத்திரர் நடுவுல வந்து நிக்கிறான். யோபுட்ட கொஞ்சம் சொல்லி இருக்கலாமே, எப்பா இப்படி வந்தான், நான் ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்கேன், நீ கவனமா இருந்துக்கோ, நானும் உனக்காக நான் இது பண்ணுவேன், உன் ஜீவன் அவன் தொடமாட்டான், நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல, எந்த ஒரு பதிலும் இல்ல. யோபு அங்கலாய்க்கிறார், நிறைய பேசி பேசி கடைசியில ஆண்டவரை தேடுறார். அவரை நான் எங்க கண்டு சந்திப்பேன்? அவரை முன்னால பார்த்தா காணோம், பின்னால பார்த்தா காணோம், பக்கத்துல பார்த்தா அவர் கிரியை செய்கிறார் என்று எனக்கு தெரிகிறது, நான் அவரை பார்க்க முடியலன்னு தான் யாருக்காக உத்தமமா இருக்கிறாரோ அவரையே காண முடியாத அளவுக்கு திகைத்தார். ஆனாலும் யோபு பொறுமையாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். அப்போ தேவனுடைய அம்புகள் தைத்திருக்கிற சில உள்ளங்கள் இங்கே இருக்கிறது. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். நீங்க கவலைப்படாதுங்க, நாட்கள் வரும். யோபுவை போல, யோபுவுக்கு பெருங்காற்றிலிருந்து உத்தரவு கொடுத்து யோபுவை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்று உங்கள் காயங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழும்பி நிற்போமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எந்தவித காயத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? எந்த காயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது? உங்க காயம் எப்படி இருக்குது? நீங்க நினைப்பீங்க, ஒருவேளை சகோதரியே, நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் காயம் இருக்குது, ஆனா காயம் ஆறும்னு சொல்றீங்க, என் காயம் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்குதுன்னு சொல்றீங்களா? புலம்பல்ல படிக்கிறது போல என் காயம் ரொம்ப பெருசு, இதெல்லாம் ஆறாதுன்னு சொல்றீங்களா? இல்ல என் காயம் கொடிய புண்ணா இருக்குதுன்னு சொல்றீங்களா? இது எப்படி ஆறும்? இது எப்படி ஆறும்? எப்படி ஆறும்? என் கண்ணை மூடனாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்றீங்களா? அப்புறம்தான் எனக்கு அமைதல்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாட்களையே காயம் மாற்றப்பட்ட ஒரு புதிய வாழ்வை தர சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொதிக்கிற ரணம் போல இருக்குதா? அழுகி போன புண்ணு போல. சில நேரம் மனசே இல்ல, இந்த காரியத்துல திருந்துவதற்கு மனம் இல்ல, அத்தனை பெரிய கொடிய பொன் அழுகலா இருக்குது, ஆனா சுத்தம் பண்ண விடுறது இல்ல. ஆண்டோடைய வசனம் நேரா வரும்போது, இன்னைக்கு என்னதான் குத்தி பேசினாங்க, என்னதான் குத்துனாங்க, ஏன் குத்த வேண்டியது வருது? காயம் ஆற்றப்படணும் சகோதரியே, அங்க சீழ் பிதுக்கப்படணும் சகோதரியே. அது நொதிக்கிற ரணமா இருக்குது. இது இப்படியே இருந்தா அந்த அவயவத்தை நீ இழந்து போக வேண்டியது ஆயிரும்ல. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு குத்துற மாதிரி வசனத்தை அனுப்புறாரு. உனக்கு குத்துதுன்னு தெரியுது இல்ல, உடனே அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்ன குத்துதுப்பா, என்ன சுத்திகரிங்கப்பா, என் காயம் ஆறணும், பரவாயில்ல, சீழ் பிதுக்கப்படட்டும், சீழ் பிதுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க, மனம் திறந்து ஒப்பு கொடுங்க. யாராவது உங்களை மூத்த விசுவாசிகளோ ஊழியக்காரவங்களோ ஒரு காரியத்துல கரெக்ஷன் சொல்லும் போது நீங்க எதிர்த்து பேசுறீங்களா இல்ல ஏற்றுக்கொள்றீங்களா? சீழ் பிதுக்கப்பட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பதான் காயம் ஆறும், அப்பதான் காயம் மாற்றப்படும். சும்மா ஒண்ணு ஆறாது. ஏன்னா நாள்பட்ட காயமா இருக்குது, கொடிய காயமா இருக்கிறது, ஆறாத காயமா இருக்கிறது, நொதிக்கிற ரணமா இருக்கிறது. அப்பா, அது எப்படி சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் அல்லவா? அவசியம் அல்லவா? ஒரு புண்ணு அப்படி இருந்தா வச்சுட்டு இருப்பீங்களா? அதை கீறி அதை ஓபன் பண்ணி அந்த பஸ்ஸெல்லாம் எடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனா அதனால சுகம் உண்டாகும், சுகம் உண்டாகும். இன்னைக்கு காயம் ஆற வேண்டுமானால் அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டோடைய வசனத்துக்கு அர்ப்பணிங்க. உங்களை திருத்துகிறவர்களுக்கு நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும்.
என்று அர்ப்பணிங்க. அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அது எண்ணெயை போல இருக்கும். அர்ப்பணிச்சு கொடுங்க பார்க்கலாம். கடினமா இருக்காதீங்க, அர்ப்பணிங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எப்படியாவது என் காயம் ஆறணும் அப்பா, என் காயம் ஆறணும் ஆண்டவரே. இந்த காயத்தோட குனிந்து குனிந்து என்னால நடக்க முடியாதப்பா. இந்த அவமானத்தோட நான் இன்னும் வாழ முடியாது. எனக்கு ஒரு மீட்பு வேண்டும். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் நிமிர்ந்து நடக்கணும்ப்பா. என் காயத்தை ஆற்றுங்கப்பா, என் காயத்தை ஆற்றுங்கப்பா. அது எண்ணெயால் ஆற்றப்படணும், எண்ணெயால் ஆற்றப்படணும். அபிஷேக தைலம் புரண்டு ஓடணும். சும்மா 2 அந்நிய பாஷை பேசிட்டு போற அனுபவம் அல்ல, அபிஷேக தைலத்தால நிரப்பப்படணும் அப்பா. காத்து இருக்கணும், காத்து இருக்கணும். சும்மா ஒன்றும் தைலம் நிரப்பாது. ஆமே, அப்பதான் காயம் ஆற்றப்படும். இல்லைன்னா அது காய்ந்து போய் கொஞ்சம் அசைஞ்சா திரும்பி ரத்தம் வந்துடும் அதுல இருந்து. ஓ, எப்படி இருக்குது உங்க காயம், எப்படி இருக்குது? அர்ப்பணிங்க, ஆண்டவர்ட்ட அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த எரிகோ வீதியில கிடந்தவனை போல குற்றுயிராயிட்டீங்களா? காயத்தினால குற்றுயிராக்கப்பட்டு இருக்கிறீங்களா? காயத்தினால குற்றுயிராக்கப்பட்டுட்டீங்களா? உங்களுக்காக எண்ணெயை திராட்சரசமும் வார்த்து சபையிலே உங்களை நிலைநிறுத்தும்படிக்கு அர்ப்பணிங்க. அப்பா, நான் ஒழுங்கா சபையில வந்து நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிற என் தவறை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை என்னால வர முடியுமோலாம் அவிசுவாசப்படாதீங்க. நான் வரணும், நான் வரணும், என் பிள்ளைகளோட வருவேன், நான் குடும்பமா வருவேன் ஆண்டவரே. உங்க பாதத்துல வந்து இருப்பேன் அப்பா. வார்த்தைகளை கேட்பேன் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டு முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க சபையில நான் நிலைத்து இருப்பேன் அப்பா, நிலைத்திருந்து கனி கொடுப்பேன், நிலைத்திருந்து கனி கொடுப்பேன் ஆண்டவரே. என் காயத்தை ஆச்சிருங்கப்பா. நான் குற்றுயிரா இருக்கேன் அப்பா, நான் அறக்குறை உயிரா இருக்கிறேன் அப்பா. என்ன நிரப்புங்க, 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 நிரப்புங்க. தீபாலாராதா நமோ ஷமலா ரந்தல நமோரி அந்தல ரபா ஐக மரியாந்தல நமருபத நமோ ஷனமோரி அந்தல ரபா ரிபதரி பிரபோரி அந்தல நமரி மலர அந்தல நமோரி அந்தல நம ரிபத நமோ ஷனமோரி அந்தல ரபோரி அலபல பல பரபதர பரபல போரி அந்தர பக்க பரபல பரபா. glory. அபிஷேக தைலம் இறங்கி வருவதாக. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அடிக்காயங்களை ஆற்றுகிற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்திரையான வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 7 பகலத்திரையான வெளிச்சம், 7 பகலத்திரையான வெளிச்சம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அபிஷேக தைலம் இறங்குவதாக. ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் ஜனத்தின் மேலே இறங்குவதாக. ராஜரீக ஆசாரிய அபிஷேகம் ஜனத்தின் மேல் இறங்குவதாக. காயம் கட்டப்படும்படிக்கு, காயம் ஆற்றப்படும்படிக்கு, ஜனம் உமக்காக எழுந்து நிற்கும்படிக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரிபல பரபோ திரிபிக பல பல பரபோ திரிவிஷ பரபதரபோரியா. ஆமென். ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இழப்பினால் வந்த துக்கம், இழப்பினால் வந்த காயம், ஆமென், அது ஆறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா, ஆற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் ஓடும், ஆற்றி தீற்றும் நல்லாத போற்றி பாதம் தரிப்போம். அநாதி ஜீவன் அடைக்கலம் பாரி அநாதையாவது இல்லை. அல்லேலூயா. அநாதி ஜீவன். ஆராத காயங்கள் ஆறும், ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் ஓடும், ஆற்றி தீற்றும் நல்லாத பூச்சி பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரி. ஆனா நான் காயப்பட்டு விட்டேன், எனக்கு இனி யாரும் இல்லை, நான் ஒடுங்கி அடங்கி வீட்டுக்குள்ளதான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அநாதி தேவன் உங்களை அநாதையாக விடுவது இல்லை. ஆமென். ஆறாத காயங்கள் ஆறுகிறது, ஆற்றுகிற
நிற்கிறார். ஆறுதல் தருகிற கர்த்தர் உங்கள் பக்கத்துல நிற்கிறார். ஆற்றுகிற கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்கிறார். எண்ணெய் அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். நீ அனாதையாவது இல்லை. உன் காயங்களை நிமித்த நீ தனிமைப்படுத்தப்படுவது இல்லை. காயங்கள் மாறுகிறது, உன் காயங்கள் மாறுகிறது. எந்த அளவுக்கு நீ திறந்து கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். காயமாற்றுகிறவர், காயமாற்றுகிறவர். காயங்களை எல்லாம் கட்டுகிறீரப்பா, எங்கள் காயங்களை எல்லாம் கட்டுகிறீரப்பா. எண்ணெய் அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம், உம்முடைய தைலம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயங்களை ஆற்றுகிற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையாக ஏழத்தனையான வெளிச்சம். வெளிச்சம் அது உங்களுக்கு தான் சொந்தம், அது உங்களுக்கு தான் சொந்தம், அது உங்களுக்கு தான் சொந்தம். இன்று காயம் ஆற்றுகிற கர்த்தர் உங்களுக்குள்ளாய் கிரியை ஆரம்பித்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட காயமாயிருந்தாலும், அது எப்படி வந்த காயமாயிருந்தாலும், ஒருவேளை சர்வ வல்லவரே தம் அம்பினால் காயப்படுத்தி இருந்தாலும் அவர் காயங்களை ஆற்றுகிறவர். அந்த நாட்களில் உன்னை தமக்குள்ளாக நிலைநிறுத்துகிறவர். முடிவிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறவர். இன்றைக்கு உன்னுடைய இகழ்ச்சியான நிலையை, இந்த காயப்பட்ட நிலையை பார்க்கிற அதே கண்கள் உன்னுடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் நெருங்கி வருகிறது சகோதரியே. சோர்ந்து போகாத. கடைசி நிமிஷத்துல விட்டுறாதீங்க. கடைசி நிமிஷத்துல உத்தமத்தை விட்டு விலகிறாதீங்க. நான் இவ்வளவு உத்தமமா இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லாதீங்க. யோபுவை போல, யோபுவை போல, யோபுவை போல பொறுமையாயிருப்போம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொன்னார். உங்களை குறித்து அதான் சொல்லுவார். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மகிழ்ச்சியான பெண்கள் கூடுகைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல வந்த நேரம் முதல் உங்க பிரசன்னத்தினால் நிறைத்து உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக காயமாற்றுகிற கர்த்தராக எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம் ஜனத்தின் முறிவை கட்டுகிறீர், அடி காயங்களை ஆற்றுகிறீர். சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையான வெளிச்சத்தையும் ஜனத்துக்கு கொடுக்கிறீர் அப்பா. நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்பா. இந்த கடைசி காலத்துல நாங்க வெளிச்சமாய் ஒளியாய் இல்லாவிட்டால் வாழ முடியாதப்பா. அதனால உங்க கிருபை அதிகமாய் தந்து எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. உம்மை நம்பி இருக்கிற உம் ஜனத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக அப்பா. எங்களை தாழ்த்தி அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த சபை போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காய் ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பமாய் காத்துக்கொள்ளும் ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த சபை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த WMM சபை சார்ந்த பிள்ளைகள் மற்றும் சபை ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியப்பா. பாடல் ஆராதனை நடத்தி தேவ பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்ப காரணமாய் இந்த உடைய பிள்ளைகளையும் அதிகமாய் இன்னும் பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. இந்த வட்டாரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வட்டாரத்தின் தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. நீ மத்தியவானத்தில் வந்து எங்களை அழைத்து செல்ல போகிறீர். அதற்குள்ளாக எங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி எங்களை உமக்காக இன்னும் ஓடும்படி செய்யும் அப்பா. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தம பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையா எங்களை காத்து கொள்ளும் அப்பா. அதற்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அப்படியே உட்காருவோம். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.